தாயின் இந்த கேள்வியில் தருண் தன் கட்டுப்பாட்டை இழந்தான் என்றால் கண்மணி குமுறி அழுதாள். வாசுவோ என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான். தருண் வேகமாக எழுந்து கண்மணியின் அருகில் சென்றான். அம்மா, உங்க கேள்விக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன நீங்க, இவ ஒரு சின்ன பொண்ணு. ஏன் உங்களுக்கே இன்னொரு குழந்தை இருந்திருந்தால் இவ்வளவு மாதிரிதான் இருந்திருப்பா. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி கேள்வி கேட்குறீங்களே. அன்னைக்கு சொன்னதையே தான் இப்பவும் சொல்றேன். இவ என்னோட தங்கச்சி. நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இது மாறப்போவதில்லை. இவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு இவளோட மனசை காயப்படுத்துறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்மணியை தோளோடு அணைத்து அவன் கர்ஜித்த விதத்தில் அவனுக்கு அவள் மேல் இருந்த பாசம் தெரிந்தது. என்னடா பெருசா என் தங்கச்சி என் தங்கச்சின்னே சொல்லுறியே, அப்போ உன் அப்பாதான் இவளுக்கும் அப்பாவா? இப்படி கமலத்திடமிருந்து நேரடியாக கேட்கப்பட்ட கேள்வியில் அனைவருமே திகைத்தனர். அங்கிருந்த யாரும் அதை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை என்பதை கவனித்தார் கமலம். ஏற்கனவே அனுமானம் செய்ததுதான். ஆனாலும் நேரடியாக அறியும் பொழுது அதன் வழி அதிகமாக தான் இருந்தது. கணவன் தனக்கு துரோகம் செய்திருக்கிறான் என்பதை எந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளவுதான் முயன்றும் அவரால் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அதே நேரம் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. உங்க அப்பாவுக்கு நான் எதுலடா குறை வைத்தேன்? ஏண்டா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தார்? அவருக்கு எப்படிடா மனசு வந்தது? நான் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருந்திருக்கிறாரே, அது தெரிஞ்சும் நீ அவ பெத்த மகளை உன்னோட தங்கச்சின்னு கூட்டிட்டு வந்து வச்சு இருக்கியே. உனக்கு இந்த அம்மாவோட மனசு எவ்வளவு வருத்தப்படும்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாடா? அது எப்படி இருக்கும்? நீயும் இந்த ஆண் வர்க்கத்தை சேர்ந்தவன் தானேடா. உனக்கும் புத்தி அப்படித்தானே போகும். எனக்கு அவர் இப்படி ஒரு துரோகத்தை செய்யறதுக்கு பதிலா கொன்னு இருக்கலாம்டா. எனக்கும் என்னமோ அவரோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குடா. இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. தன் மன ஆதங்கத்தை அப்படியே வெளிப்படுத்தினார். தாயின் பேச்சில் தருண் கவலை கொண்டான். கண்மணி அடிப்பட்ட பார்வை பார்த்தான். யாரோ சேற்றை வாரி இறைத்த உணர்வில் அருவறுத்தாள். அவள் நிலையை உணர்ந்து வாசு அவள் அருகில் வரவே அவளை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தாயின் அருகில் சென்றான். கண்மணி வாசுவின் தோளில் முகம் புதைத்து கொண்டாள். அவளை என்ன சொல்லி தேற்றவென்று தெரியாமல் அமைதி காத்தான் வாசு. தருண் சென்று தாயின் அருகில் அமர்ந்தான். இப்பொழுது உடனடியாக தீரும் விஷயம் இல்லை இது. ஆனாலும் பேசாமல் இருக்க முடியவில்லை அவனால். இன்று விட்டால் இன்னும் 2 மாதம் அவன் கால்ஷீட் ஃபுல். அதுவும் வெளிநாட்டு படப்பிடிப்பு வேறு. நினைத்த நேரம் அங்கிருந்து வரவும் முடியாது. அம்மா, உங்களுக்கு மன கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதால் தான் இவ்வளவு நாள் இவளை பற்றி உங்களிடம் சொல்லாமலே இருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா எதையுமே வேணும்னு செய்யல. அவங்களோட சூழ்நிலை இப்படி ஒரு செயலை செய்ய வச்சிருச்சு. தாய்க்கு பொறுமையாக புரிய வைக்க முயன்றான். அப்படி என்னடா தலப்போற அவசியம்? பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணும் அளவுக்கு அவரால் கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியவில்லை. அம்மா, இப்ப நான் சொல்வதை நீங்க எந்த அளவு ஒத்துப்பீங்கன்னு தெரியல. நான் பிறந்த நேரத்தில் அப்பா சிறிய அளவில் தான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதிலும் அவரோட குறி சிறிய கிராமங்களில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்பதுதான் இருந்தது. அங்கதான் எதாச்சியா தங்க அம்மாவை சந்திச்சார். தாய் நினைவு கூற கொஞ்சம் இடைவெளி விட்டான். கமலமும் புரிந்து கொண்டவராக தலையாட்டினார். அம்மா, அப்பா அந்த கிராமத்தில் தொழிலை அப்பதான் துவங்குவதாக இருந்தார். அதற்கான இடம் வாங்குவதும் அனுமதி வாங்குவதுன்னு 1-2 முறை அந்த கிராமத்துக்கு போயிருக்கார். உங்களுக்கே கிராமத்தை பற்றி தெரியும். சிட்டியில் பக்கத்தில் ஒரு பிணம் விழுந்தாலும் கண்டு கொள்ளாத நிலையில் கிராமத்திலோ ஒரு ஆடு மாடு புதிதாக வந்தால் கூட தெரிந்துவிடும். அப்படிதான் அப்பாவையும் அங்கே 1-2 பேர் பார்த்திருக்காங்க.
அந்த கிராமத்தில் கொஞ்சம் பெரிய படிப்பு படித்தது கண்மணியோட அம்மா தான். அதற்கு காரணம் அவங்க அம்மா தன்னோட மக நல்ல பெரிய வேலையில் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு அவங்க அண்ணா ஒத்துக்கவே இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டு அடிக்கடி சண்டை போடுவாராம். அதுக்கு அவங்க அம்மா, என் மக யார் கையையும் எதிர்பார்க்காமல் அவ சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லி அவரை அடக்கிடுவாங்களாம். இந்த நேரத்தில் அப்பா அங்க போகவே ஒரு நாள் யார் வீட்டையோ பற்றி விசாரிக்க கண்மணியோட அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பாவுக்கு தெரியல. கிராமத்தில் வயசு பொண்ணுங்க கிட்ட பேசினால் அது கண் காது மூக்கு வச்சு பரவும்னு. கண்மணியின் அம்மா காலேஜ் எல்லாம் போனதால் அவங்க சாதாரணமா பேசியிருக்காங்க. ஒரு நாள் கண்மணியோட அம்மா பக்கத்து கிராமத்தில் ஏதோ வேலை விஷயமா நேர்முக தேர்வுக்கு போயிருக்காங்க. அங்க எதிர்பாராத விதமா ரொம்ப நெருக்கமாயிருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதி ஊழல் வழக்கில் கைது செய்யப்படவே பஸ் எல்லாம் ஓடாமல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஒரே கலாட்டாவா இருந்திருக்கு. அப்போ அங்கே எதாச்சியா அப்பா போகவே அம்மாவை பார்த்துட்டு இன்னைக்கு பஸ் இனிமேல் ஓடாதன்னும், அதனால் இன்னைக்கு தன்னோட பாதுகாப்பில் இருந்துட்டு காலையில் போன்னு சொல்லியிருக்காங்க. கண்மணியோட அம்மாவுக்கு வேற வழி இல்லாமல் அப்பாவோட போய் இருக்காங்க. அப்ப எல்லாம் ஃபோன் வசதி இல்லாததால் அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லவும் முடியல. காலையில் எழுந்து அவங்கள தனியா அனுப்ப மனசில்லாம அப்பாவே அவங்கள வீட்டுக்கு கொண்டு விட போய் இருக்காங்க. அங்கதான் பிரச்சனையே துவங்கி இருக்கு. பாசமா வளர்த்த பொண்ணு நைட்டு ஃபுல்லா வராம போகவே அவங்க ஊரில் எல்லோரும் கண்மணியோட அம்மாவை தப்பா பேசியிருக்காங்க. அத அவங்க அம்மாவால், அதாவது கண்மணியோட பாட்டியால் தாங்கவே முடியல. அது கிராமம் என்பதால் அரசியல்வாதியோட கைதோ அதனால் நடந்த கலாட்டவோ அவங்களுக்கு தெரியவே இல்லை. காலையில் இவங்களும் ஜோடியா அங்க போகவே என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்ல மேலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அங்கே அப்பா சொன்னதையோ கண்மணியோட அம்மா சொன்னதையோ கேட்க யாருமே தயாராயில்ல. போதாதுக்கு அப்பாவும் அவங்களும் ஏற்கனவே பேசியதை பார்த்ததா வேற ஆட்கள் சொல்லவே அது ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சு. கண்மணியோட மாமா அவங்கள அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அப்பாவையும் கண்ட மாதிரி பேசி அடிக்க போயிருக்கார். அப்போ கண்மணியோட அம்மா குறுக்கே விழுந்து தடுத்திருக்காங்க. ஓடிகாலி நாய்க்கு அதுக்குள்ள அவன் மேல அவ்வளவு கரிசனையா? வீட்டில் காலடி வைத்தால் வெட்டி கூறு போட்டுடுவேன்னு அவர் கத்தவே வேற வழி இல்லாமல் அவங்கள கூட்டிக்கிட்டு அப்பா தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே வந்திருக்காங்க. கண்மணியோட அம்மா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்பா எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அவங்க தேரவே இல்லையாம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பிறகு அப்பா தான் கொஞ்சம் நிதானிச்சு முதல்ல சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவோம்னு வெளியே போயிருக்காங்க. அந்த நேரம் கண்மணியோட அம்மா தற்கொலை பண்ணி முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை எப்படியோ அப்பா தடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு இனிமேல் எனக்கு இங்க வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆனது ஆயிடுச்சு. நான் இப்போ உனக்கு என்ன செய்யணும்னு சொல்றியோ அப்படியே செய்றேன். ஆனால் நீ தற்கொலை மட்டும் பண்ணிக்க கூடாதுன்னு அப்பா சொல்லவே அவங்க கேட்ட ஒரே விஷயம். அதை எப்படி சொல்வேன் என்று கொஞ்சம் இடைவெளி விட்டான். சொல் என்பதை போல் கமலம் பார்க்க, என் கழுத்தில் ஏதாவது ஒரு கோயில வச்சு ஒரு தாலி மட்டும் கட்டுங்க. பிறகு என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த தொல்லையும் தராமல் எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்பாவால் அதை மறுக்க முடியுமா? அப்படி மறுத்து தனக்கு திருமணம் ஆனதை சொல்லி
அவங்கள சாக விட முடியாமல் அவங்க கழுத்தில் அன்னைக்கே ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்டியிருக்கார். பிறகு அவங்கள எப்படி அப்படியே விட முடியும்? ஒரு வீட்டை எடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கார். மனம் கனத்து போக தனக்கு தெரிந்த அளவு உண்மைகளை தாயிடம் பொறுமையாக விளக்கினான். கமலமும் அமைதியாக கேட்டுக்கொண்டார். அம்மா, அம்மாவை அந்த நிலையில் பாதுகாக்கணும்னு என்ற அவளோட எண்ணம் மட்டும்தான் அப்பா கிட்ட இருந்திருக்கும். அவங்க கிட்டையும் உண்மையை சொல்ல பயம். உங்ககிட்ட எப்படி உண்மை சொல்வதுன்னு தயக்கம். இப்படியே நாள் போச்சு. அதன் பிறகு கட்டிய தாலிக்கு வேண்டி அவங்க வாழ்ந்தாங்க. உங்களை பற்றி எந்த நிமிஷம் தெரிஞ்சதோ அப்பவே அவங்க விலகி போயிட்டாங்க. உங்க வாழ்க்கையில் அவங்க குறுக்க வரவே இல்லை. எனக்கும் அப்பா செய்தது கோபம்தான். ஆனால் அவர் மேல் உள்ள கோபத்தை எப்படிம்மா இவகிட்ட காட்ட முடியும்? இவளை பார்க்கும் முன்னாடி எனக்கு ஆத்திரம்தான் வந்தது. இந்த உலகத்தில் தனக்குன்னு யாரும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அவளுக்கு அப்பா இருக்கார், அண்ணன் நான் இருக்கேன், என்னோட அம்மா நீங்க இருக்கீங்க. இவ்வளவு உறவுகள் அவளுக்கு இருக்கும்போது ஆதரவுக்கு ஒரு நிழல் தேடி நிற்கும் அவளை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும்? அவ எப்படி இருந்தாலும் என்னோட தங்கச்சி. அவ போகட்டும்னு என்னால இருக்க முடியல. அதிலும் எக்கேடோ கெட்டு வயசு பொண்ண எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும்? அப்படி நான் செய்திருந்தால் என் மனசாட்சியே என்ன கொன்னுடுமா? என்னால் அப்படி செய்ய முடியலம்மா. நீங்க அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா? என்னை வளர்க்கல. இவளை அப்பாவை பார்க்க கூட நான் அனுமதிக்கவே இல்லை. அப்பா கேட்டப்ப கூட உங்க சம்மதம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. கண்மணி உங்க கணவனோட பொண்ணுன்னு நினைக்காமல் ஏதோ அனாதை பொண்ணை தத்தெடுத்திருக்கோம்னு எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு தெரியலையேம்மா. இப்போ கூட நான் செய்தது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவளை நீங்களே வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. தாயிடம் நடந்ததை விளக்கி கெஞ்சி புரிய வைத்து கடைசி வார்த்தையை சொல்லும்போது அவன் குரல் கொஞ்சம் நடுங்கியது. கமலத்திற்கு கண்மணியை அனாதை என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று அவன் சொன்னதும் உள்ளம் நடுங்கதான் செய்தது. அதிலும் கண்மணியை இந்த சமுதாயத்தில் தனியாக இருக்கவிடும் கொடுமையை அவராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தருண் சொன்ன உண்மைகள், கண்மணியின் தாயின் நிரந்தர ஒதுக்கம், அவளை காக்க தன் கணவன் எடுத்த முயற்சி, அனைத்தையும் நொடியில் மனதில் ஒட்டி பார்த்தார். கண்மணியை தான் வெறுப்பதற்கு எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை. முதலிலேயே தருணுடன் இணைத்து வந்த தவறான கிசுகிசுக்களால் அவள் மேல் அவருக்கு எழுந்த கசப்புணர்வும் அவளை பற்றிய தாழ்வுணர்வும் அவரை பார்த்து இப்பொழுது கேலி செய்தன. தனக்காக தன் மகன் சிலுவை சுமந்த காரணம் புரிந்து அவர் கண்கள் கலங்கின. இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் எப்படியும் மகனது பெயர் கெட்டுப்போகும் என்பது அவருக்கும் தெரியும். எவ்வளவுதான் வாய் வார்த்தையாக தங்கை என்று சொன்னாலும் அதை யாரும் நம்ப போவதில்லை என்பதும் அவருக்கு புரிந்தது. கண்மணியை அவர் பார்க்க தன் வார்த்தைகளால் அவள் காயப்பட்டு கூனி குறுகி நிற்பது தெரிந்தது. அவளுக்கு என்ன ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் தான் இதுவரை பேசிய பேச்சுக்கே பிராயச்சித்தம் செய்தது போல் ஆகாது. தருணை ஒரு தீர்மானமாக பார்த்தார். தருணுமே தாய் என்ன சொல்ல போகிறாரோ என்ற பதப்பதப்புடனே அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். வாசுவும் கூட ஏக்கமாகவும் போய்விட சொல்வாரோ என்ற நடுக்கத்துடன், அப்படி சொன்னால் தான் என்ன செய்வது என்று கவலையுடனும் அவரை பார்த்து கொண்டிருந்தான். தருண், நீ நம்ம லாயரை வர சொல்லு. கண்மணியை லீகலா நாம தத்து எடுத்துக்கலாம். அதற்கு என்ன ஏற்பாடெல்லாம் செய்யணுமோ அதை செய். குரலில் ஒரு அழுத்தம். இப்போ எதுக்கு அத்தை அதெல்லாம்? ஏற்கனவே கண்மணி மாமாவோட மகதானே? புரியாமல் கேட்டான். தருணின் பார்வையிலும் அந்த கேள்வியை தேக்கி நிற்க, இந்த விஷயத்தை அப்படியே வெளியே சொன்னால் தருணின் இமேஜ் இப்போ பாதிக்கப்படும். தேவையில்லாமல்
பத்திரிகைக்காரர்களுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடும். அதை விட இப்படி செய்தால் அவனோட இமேஜும் அதிகரிக்கும். நம்ம வீட்டு பொண்ணாகவே அவ வெளி உலகத்துக்கு தெரிவான். தன் சினிமா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாய் எடுத்த இந்த முடிவு தருணை கண் கலங்க செய்தது. ஒருவித எதிர்பார்ப்புடன் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த கண்மணியை பார்த்து, வா, நான் பெறாத மகளே கண்மணி என்று சொல்லவே வாசுவிடமிருந்து விலகி ஓடி சென்று அவர் காலில் விழுந்தாள். அம்மா அம்மா என்று அவர் காலை பிடித்து அவள் கதறவே குனிந்து தரையில் அமர்ந்து அவளை தோளோடு தூக்கி அணைத்து கொண்டார். அம்மான்னு சொல்லிட்டு இப்படி அழுதாள். தெரியாம உன்னை தப்பா பேசிட்டேன். என்ன என்னம்மா அர்த்தம்? இந்த அம்மா தான் உன்னை மன்னிப்பு வேண்ட போனா. அவரை வேகமாய் தடுத்தாள். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எங்க அம்மா செய்தது பெரிய தவறுதான். சாகும்போது கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாமலே சாகுறோம்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்கள மன்னிச்சிடுங்கம்மா. என்னையும் தான். எனக்கு வேற போக்கடம் இல்லாம தான் அண்ணாவை அண்டி வர வேண்டியதா போச்சு. இல்லைன்னா மேலே சொல்ல முடியாமல் அழுதாள். அவள் பேச்சில் இன்னும் தாக்குண்டார் கமலம். உரிமையை சொல்ல வேண்டிய வாழ வேண்டிய பெண் இப்படி சொந்த அண்ணனிடமே அண்டி வாழ்கிறேன் என்று சொல்வது அவருக்கு வருத்தத்தை அளித்தது. அவள் இப்படி சொல்வதற்கு காரணம் தன் கோபமும் தானே என்ற நினைப்பு அவரை அழுத்தியது. முதலில் அவளை இந்த குற்ற உணர்வில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று எண்ணினார். கண்மணி, என்ன பேச்சு இது? சொந்த அண்ணனிடம் யாராவது அண்டி வாழ்வார்களா? அவன் உன் அண்ணன். உரிமையா இருக்கிறேன் என்று சொல். இனிமேல் யார் கேட்டாலும் அவன் உன் சொந்த அண்ணன். உனக்கு அப்பா அம்மா எல்லோரும் இருப்பதாக சொல்லு. பத்திரிகைக்காரர்கள் கேட்டாலும் அதையே சொல். அழுத்தி சொல்லி இது அவளது வீடு, அவளது உறவு என்பதை அவளுக்கு புரிய வைத்தார். தருணும் வாசுவும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அங்கிருந்தவர்களின் அனைவரின் மனதிலும் சந்தோஷ கரை புரண்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எப்படி உங்ககிட்ட சொல்ல போறேன்னு தவிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை விட வாசு கண்மணி கல்யாணம் தடையில்லாம நடக்கணுமே என்ற கவலை ரொம்பவே இருந்தது. இப்போ அந்த கவலை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. உங்க பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. ஆத்மார்த்தமாக சொன்னான். பின்னர் கொஞ்சம் தயங்கியவரே, அம்மா, அப்பா கண்மணியை பார்க்கணும்னு அன்னைக்கே கேட்டாங்க. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க விருப்பப்பட்டால். சொல்லாமல் நிறுத்திவிட்டான். இதில் இவ்வளவு தயங்க என்ன இருக்கு தருண்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தால் நான் என்ன முடிவு எடுத்திருப்பேனோ. ஆனால் இப்போ கண்மணியை பார்த்தால் எனக்கு ஒரு மகள் இருந்தால் இப்படிதான் இருந்திருப்பாள் என்ற நினைப்பு தான் வருது. உங்க அப்பா மேலையும் இப்போ கோபத்தை காட்ட முடியாதே. அவரே செயலிழந்து படுத்திருக்கார். கடைசி காலத்தில் அவரோட மன நிம்மதிதான் பெருசா தெரியுது. அதிலும் அன்னைக்கு கண்மணியை பார்த்த பிறகுதான் அவரால் அவரோட மனசை கட்டுப்படுத்த முடியாமல் தான் அட்டாக் வர அளவுக்கு போயிருக்கு. இதுக்கு மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? சரி வாங்க, அப்பாவை பார்க்க போகலாம் சொல்லிவிட்டு எழுந்தார். அம்மா, நான் முன்னாடி போய் அப்பா கிட்ட சொல்றேன். பிறகு நீங்க வாங்க. எல்லாம் அவர் உடல்நிலைக்காக தான். அங்க வந்து அவர் முன்னாடி அழக்கூடாது, சரியா? தாயின் பார்வையை உணர்ந்து வேகமாக சொன்னான். அந்த நேரத்தில் மகனின் முன்னெச்சரிக்கை கமலத்தை புருவம் உயர்த்த வைத்தது. சரியென சொல்லி அவனை அனுப்பினார். சரியான 5 நிமிடம் கழித்து பெருமாள் இருந்த அறைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கவனிக்கும் ஆண் செவிலியும் உடன் இருந்தார். தருணும் அவருமாக சேர்ந்து பெருமாளை சாய்த்த வாக்கில் தலையணையை முதுகுக்கு அண்ட கொடுத்து அமர வைத்திருந்தார்கள். இவர்களை பார்த்தவுடன் பெருமாளின் கண்கள் கலங்கின. கமலத்தை சங்கடமாக மன்னிப்பு கேட்கும் பார்வை பார்த்தார். அதை உணர்ந்தவர் போன்று கணவனின் கையை மென்மையாக அழுத்தினார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது.
பேச முயன்ற அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. உடல் குலுங்கியது அவருக்கு. அப்பா, உங்க உடம்பு ஒத்துக்காது, இப்படி எமோஷனல் ஆகாதீங்க. இதுக்கு தான் முதலையே உங்ககிட்ட சொன்னேன். தாயின் கண்களும் கலங்குவதை பார்த்து, அம்மா நீங்களுமா என்று அவரை அதட்டினான். தருணின் அதட்டல் இருவரையும் தங்கள் நிலைக்கு திருப்ப வைத்தது. கமலம் அவர் கையை விட்டுவிட்டு தயக்கமாக கொஞ்ச தூரத்தில் நின்றிருந்த கண்மணியை அழைத்து வந்து, என்னங்க, நம்ம மக கண்மணி என்று சொல்லி அறிமுகம் செய்து வைத்தார். கமலம், உங்க மகள் என்று சொல்லவில்லை, நம்ம மகள் என்று சொன்னதை அனைவருமே கவனித்தார்கள். கண்மணியால் தன்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அம்மா என்று அவர் தோளிலே முகம் புதைத்தாள். தருணின் சத்தம் இருவரையும் நிலைப்படுத்தியது. கமலம் கண்மணியை பெருமாளின் அருகில் நிறுத்தினார். மகளை ஆசை ஆசையாய் பார்த்தார். அவள் அவளது தாயை கொண்டே பிறந்திருந்தாள். எனவே அவருக்கு அவளை நினைவுபடுத்தினாள். ஆனாலும் தன் மகள் என்ற எண்ணமே அவருக்கு பெரிய ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுத்தது. தன் நடுங்கும் கைகளால் அவள் முகத்தை மென்மையாக வருடினார். தலையை ஆசையாக கோதினார். அவள் கைகளை எடுத்து முகத்தில் வைத்து கொண்டு தாள முடியாமல் அழுதார். நீர் நிறைந்த விழிகளால் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்.